ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுத நேரம். இது ஒரு தகவல் களஞ்சியம். இன்றைக்கி நம்ம மூலிகை குளியல் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நலங்கு மாவுன்னு சொல்லலாம். இதில் நான் 21 மூலிகைகள் கலந்து போட்டிருக்கேன். இது நல்லா காய வச்சு அரைச்சி நாங்கள் பவுடராகவும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். இது ஆண்களும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் அவங்களுக்கு தனியாக மஞ்சள் இல்லாமல் இந்த பவுடர் மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி பவுடர் ரெடி பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பூந்தி கொட்டை. சோப்பு பண்ணுற எல்லா வேலையுமே இது பண்ணோம். இதை உரிச்சிட்டு அதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு தோலை மட்டும்தான் அரைக்கணும். அடுத்தது வெற்றி வேர். ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், அது மூஞ்சில் எண்ணெய் வடியாமல் பிரைட்டாக வச்சுக்கும். அடுத்தது பச்சை பயிறு பார்க்குறோம். கார்போக அரிசி. இது எந்த விதமான ஸ்கின் டிசீஸும் வராமல் பார்த்துக்கும். அடுத்தது கடலைப்பருப்பு. நான் அந்த கடலைப்பருப்பையும் பச்சை பயிரையும் தான் பேஸாக வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் ஸ்கின்னில் இருக்கிற அந்த கருமையெல்லாம் டீப்பாக க்ளீன் பண்ணி பளபளப்பாக வச்சுக்க உதவும். அடுத்தது கோரைக்கிழங்கு, கருஞ்சீரகம். அடுத்தது வசம்பு. வசம்பு அந்த பூச்சி அடி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது அதிமதுரம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கஸ்தூரி மஞ்சள். இது ஒரு கிருமி நாசினியாக இருக்கும். சாதா மஞ்சளோட கஸ்தூரி மஞ்சளோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய. வேர்வை ஸ்மெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். அடுத்தது வேப்பலை எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ காய வச்சு எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ ரொம்ப சாஃப்ட்னஸை கொடுக்கும், முகம் பளபளப்பாக இருக்க யூஸ் ஆகும். இது நம்ம தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இது உடம்புக்கு போட்டால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது விரலி மஞ்சள். விரலி மஞ்சளும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். அடுத்தது மறிக்கொழுந்து. இது நல்லா வாசனைக்காக யூஸ் பண்ணுறது, பர்ஃப்யூம் மாதிரி. இந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நமக்கு இருக்கும். அடுத்தது விளாமிச்சு வேர். இதுவுமே பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்ல நறுமணத்தை கொடுக்கும். இது கூலிங்காகவும் வச்சுக்கும் உடம்ப. இது முல்தானி மெட்டி. ஜென்ரலாக ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும் போதே முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா சாஃப்டன் பண்ணி அந்த கிருமிகளெல்லாம் போக்குற மாதிரி சூப்பராக இருக்கும். மகிழம்பூ. இது நாள் முழுக்க ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், டல் ஃபேஸ் இல்லாமல், சுருக்கம்லாம் இல்லாமல். அடுத்தது பூலாக்கிழங்கு. இது நம்ம ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். அதே மாதிரி ஒயிட் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இது நான் ஆரஞ்சு தோல் காய வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எலுமிச்சப்பழத்தோல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வேர்வை ஸ்மெல்லு அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்கும். இது ரோஜாப்பூ இதழ். இது காய வச்சு எடுத்திருக்கேன். இது இந்த பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோஸ் தான் எடுத்துக்கணும். அடுத்தது சந்தன குச்சி. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது ஒரு கொஞ்சமாக வாங்கி இப்போ நான் காமிச்ச மூலிகை பொருளுக்கு எல்லாத்தையுமே ஒரு 3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்தோடனே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம கெடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது, நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முகம் இன்னும் பொலிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா